நாங்கள் வந்து எந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பகுதியில் வந்து ரெட்பானான்னு சொல்லக்கூடிய இடம். சுவிஸில் இருந்து சீலன்னு சொல்லக்கூடிய அண்ணா வந்து வந்திருந்தார். அவர் வேறு ஒரு அலுவலாக தான் வந்திருந்தவர் என்னோட கதைக்கிறதுக்கு. அப்போ கதைச்சு கொண்டு இருக்க ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. அப்போ ஆன்சர் பண்ணினா யார்கிட்ட ஒரு உதவியும் இல்லாமல் ஒரு வயதான ஆட்கள் வந்து இருக்கினோம் அவருக்கா வந்து பாருங்கன்னு சொல்லி இங்கே இருந்து ஒரு அழைப்பு ஒன்று வந்திருந்தது. அப்போ அவர் சொன்னார், சரி வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு. அப்போ அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போ ஒருக்கா போய் பார்ப்போம் வேறு நிலப்பாடு என்ன நிலப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்து. ஓ, அந்த ஒழுங்கையால் அப்படி வந்தீங்கன்னா சரி. என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் நிலா. நிலா. உங்களோட அப்பாட பேர்? எங்களோட அப்பான பேர் பிரான்சிஸ்கா. பிரான்சிஸ் என்று கேட்டா தெரியுமா? பிரான்சிஸ் வீடு எதுண்டு? சூரி. நீங்க நிலான்னு கேட்டா சரி. அதுல நிலா வீடு எதுன்னு நான் சொல்றேன். ஹலோ. ஓ சொல்லுங்க அண்ணா. பாண்டி அப்படியே நேரா வாங்க. ஓ வந்தீங்கன்னு சொன்னா வலது அப்படியே நேரா வந்து இடது பக்கம் ஒரு பெரிய ஒழுங்கு வருது. இடது பக்கம் பெரிய ஒரு ஒழுங்க வருது. ஓ, வலது பக்கம் முதலாவது வலது 1 2 ஒழுங்கு இருக்கு. வலது பக்கம் நீங்க திரும்ப இடது பக்கம் ஒரே ஒழுங்கா தான் வருது. இடது பக்கம் ஒரே ஒரு ஒழுங்கா வருது. அந்த ஒழுங்கால திரும்பி வர சொல்றீங்க. கிணறு அந்த ஒழுங்கா அப்படியே நேரா வாங்க. ஒரு டாம் திரும்ப அப்படியே நேரா வாங்க. ரைட். ஒரு வெள்ளை கார் ஒன்று வரும் பாருங்கவா. அப்படியே இருக்குல்லையா? பொது கிணறு ஒன்று இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. இல்லை, உள்ளுக்க வரத்தான் பொது கிணறு வர மண்ணு வார ஒழுங்கு. முன்னுக்கு கதவு அந்த கட்டிடம் முன் கட்டிடம் எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளுக்கு தான் வீடு இன்னும் கட்டி முடியலைன்னு நினைக்கிறேண்ணே. இதா வீடு? நீங்களாம்மா? அந்த நீங்கள் 2 பேரும் தான். நீங்களும் அவருக்கு ஷர்ட் இல்லையோ? ஷர்ட் ஒன்று போடுங்களேன். வாங்க அப்படி இருங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் உங்களோட பேர்? இந்த சதாசிவம் விக்னேஸ்வரன். சதாசிவம் விக்னேஸ்வரன். அப்பான்ற பேர் சதாசிவம், என் பேர் விக்னேஸ்வரன். சதாசிவம் விக்னேஸ்வரன் சொல்லக்கூடிய குடும்பத்தினரை வந்து சந்திச்சிருக்கிறேன். சொல்லுங்கள், நீங்களும் ஆறார் இருக்கிறது? நானும் என் அம்மாவும் தான் இருக்கிறோம். எந்த மனசி உங்களோட துணைவியார். உங்களுக்கு பிள்ளைகள்? பிள்ளைகள் இல்லை. எங்கே? எது உங்களோட சொந்த இடம்? எந்த சொந்த இடம் பட்டாச்சு. நான் இருக்கிறேன். அதை வந்து இப்போ நான் எல்லா இடம் விளைஞ்சி இடுப்புலாம் காயப்பட்டு இந்த இடுப்புகளெல்லாம் தகடு வச்சு பூட்டிக்கிறாங்க. எனக்கு துப்புறக்கு இயலாது. என்ன நடந்தது? எனக்கு அடிக்க எடுத்துனால எனக்கு இப்படி காயப்பட்டது. காயப்பட்டு உங்களுக்கு தகடெல்லாம் வச்சு நான் பரலைக்கு 2 வருஷம் கிடந்தேன். என்னதுக்காக உங்களுக்கு அடித்தது? எல்டிடின்னு சைன் வைக்க சொல்லு. எந்த காலப்பகுதியில்? இப்போ கிடையாது. இதுக்கு இப்போ யுத்தம் கிடையாது. கடைசி யுத்தம். சரி. அந்த நேரம் உங்களுக்கு அடித்த இடத்துல எலும்புக்குள்ள பிசைட்டு? எலும்பு சப்பாத்தால உழைக்கினவே அதில் உடைஞ்சது. அதுக்கு பிறகு நீங்கள் நல்லா இருந்தீங்க? அதுக்கு முதல்ல நல்லா இருந்தேன். நான் நல்ல மாதிரி இருந்தேன். எல்லா வேலையும் செய்தேன். நான் கம்மல் நல்ல தொழிலாளி. நான் இப்போ ஒரு வசதியும் இல்லை. ரோட்டோட பிச்சை எடுத்து வந்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 45 வயசு. உங்களுக்கு 45 வயது. உங்களுக்கு? 53 வயசு. 45 வயசு. இப்போ அண்ணாட நிலப்பாடு வந்து நீங்கள் வட்டக்கட்சியில் உங்களுக்கு சொந்தமாக காணி இருக்கா? இல்லைப்பா, எனக்கு. அப்போ வட்டக்கட்சி தான் உங்களோட பிறந்த வளர்ந்த இடம்? நான் பிறந்து வளர்ந்த இடம். அப்போ ஏன் நீங்கள் இந்த ரெட்பானாக்குள்ளே வந்தீங்க? ரெட்பானான்னு சொன்னால் நாங்கள் எல்லா இடம் ஊராக திரிகிறோம் ஐயா. பிச்சை எடுத்து வந்து திரிகிறோம். எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லை. என்ன செய்து உங்களோட சிவிஎம் வந்து போய்கொண்டு? எனக்கு சிவிஎம் ஒன்றுமே இல்லையா. நான் அந்த வீட்டில் கேட்பேன், இந்த வீட்டில் கேட்பேன். அரசாங்க பதிவுகள் ஒன்றுமே இல்லையா. எனக்கு அரசாங்க பதிவு எதுவுமே இல்லை. இல்லை, நான் ரோடா பிச்சை எடுக்கிறோம். எனக்கு அரசாங்க பதிவே இல்லை. அந்த புள்ள தான் சொன்னேன், இது சும்மா எனக்கு வந்துடுன்னு சொல்லி. இந்த வீடு சும்மா இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம். இந்த ஒதுக்குப்புறமான இடத்துல வந்து இருத்தி போட்டு இங்கே உள்ள 2 சகோதரிகள் தான் வந்து கோல் பண்ணியிருந்தேன். இவே தான் வந்து பார்க்குறது. இவே தான் சாமான் சட்டுகள், அது சாப்பாடுலாம் இவே தான் உதவி செய்கிறேன். இவே தான் உதவி செய்கிறேன்.
அப்போ அந்த குடும்பத்தினர்கிட்ட இருந்தால் அழைப்பு வந்திருந்தது. 2 பேர் இயலாத ஒரு நிலப்பாட்டில் இருக்கணும்னா அவைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி நீங்கள் வந்து வழங்குங்கன்னா. இப்போ நான் இன்றைக்கு வேறொரு தேவைக்கு வந்து போக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இருந்தாலும் வேறு நிலப்பாடு வந்து சொல்லிக்குள்ள கொஞ்சம் இதாக இருந்தது. கட்டாயம் தேவையான ஒரு குடும்பத்தினர் பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் திருமணம் செய்த எவ்வளோ காலம்? நாங்கள் 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. நாங்கள் யுத்தத்துக்கு பிறகுதான் திருமணம். இந்த திருமணம் அது ஒன்றுமே இல்லை. யுத்தத்துக்கு பிறகு இந்த திருமணம் மண்டேக்கல. அப்போ அதுக்கு முதல் ஒரு திருமணம் இல்லைப்பா. நான் ஏற்கனவே நான் வந்து நான் இயக்க கட்டுப்பாட்டுக்கு தெரிஞ்சால். அப்போ அந்தந்த பிரச்சனைகளை பார்த்து கொண்டு தெரியல. எங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல. இப்போ இந்த பிரச்சனைலாம் வந்து எந்த வாரம் வச்சு பார்க்குறான். உங்களோட சகோதரங்கள் அம்மா அப்பா? எனக்கு அருமை இல்லை கடவுள். ஏன்னு? அம்மா செத்துட்டு அப்பா செத்துட்டு இந்த அப்பான்ற படம் உள்ளுக்கு வச்சுக்கணும். அப்பா சகோதரம் 2 சகோதரம் எங்க இருக்கோ இந்த மாதிரி தெரியாது எனக்கு. இது இல்லை இல்லை. நீங்க உங்களுக்கு? எனக்கு யாருமே இல்லை, ஒருத்தர் ஒரு உதவியும் இல்லை. உங்களுக்கு யாருமே இல்லை. உங்களோட சொந்த இடம்? எந்த சொந்த இடம் கண்டி. உங்களோட சொந்த இடம் கண்டி. இவர் வந்து கிளிநொச்சி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த நாரி பிரச்சனை இப்போ என்ன வருத்தத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க? இப்போ இடுப்பில் இதால் உழைக்கிறதானே, அதில் தகடு வச்சு பூட்டி கிடக்கு. நான் எழுப்பி பெருசாக நடக்க மாட்டேன். மெல்ல மெல்ல சைக்கிளில் கொண்டே விட்டால் மெல்ல மெல்ல ஓடக்கூடிய ஒரு வசதி. போன இடத்துல உழக்குனதா இல்லை விசாரணை பேரில்? இல்லை விசாரணை. முதல் செயல்பாடுகள்ல இருந்தீங்களா? இல்லை கடவுள், அப்படி ஒன்றும் இல்லை. நான் வாங்கின டிரைவராக இருந்தேன். இயக்கத்துக்குள்ள டிரைவராக இருந்தேன். டிரைவராக இருந்தேன். அந்த சந்தேகத்தில் சனமெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டே அடித்தேன். ரைட். இப்போ இவரோட பிரச்சனை வந்து அவர் ஒரு சந்தேகத்தின் பேரில் முந்தி நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடந்து பாதிக்கப்பட்டாக்கள், ஷூ காலால் தாக்கப்பட்டு இது செய்தாக்கள், அதுகள் என்ன இனி கதைச்சி வேலையில எல்லாம் நடந்து முடிஞ்ச விடயங்கள். அப்படி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கணும். அந்த வரிசையில் இப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து இடுப்புல வந்து ஒரு உடைவு ஏற்பட்டிருக்குது. அந்த உடைவு ஏன் ஏற்பட்டிருக்குன்னா ஒரு கட்டத்தில் விசாரணை என்ற பேரில் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ தாக்கப்பட்ட இடத்துல அப்போ அவர் ஒரு போராளியான்னு சொல்லி கேட்க இல்லை, அவர் ஒரு வாகனம் ஓடுற வேலை திட்டத்தில் இருந்திருக்கிறீங்க. வாகனம் ஓடுற வேலை திட்டத்தில் இருந்திருக்கணும். அப்போ மக்களால் வந்து இவர் ஒரு இயக்கம் என்ற மாதிரி ஒரு கோணத்தில் காட்டி கொடுக்கப்படைக்குள்ள அவர் வந்து சந்தேகத்தின் பேரில் வந்து விசாரணை என்ற பேரில் தாக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து மூட்டில் என்ன நடந்தது? மூட்டில் உழைக்கிறவே அடித்தேன். சரி, மூட்டில் அடித்த இடத்துல மூட்டில் இப்போ என்ன உங்களுக்கு தகடு வச்சு பிடிக்கிறாங்க? அடித்தோடனே அங்கே இருந்தே ஹாஸ்பிட்டலில் போய்? இல்லை 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 இல்லை, அடித்து கொஞ்சம் காலம் செல்ல. அப்போ உடனே உங்களுக்கு அதில் தகடு வச்சு பூட்ட வேண்டிய ஒரு பிரச்சனை இருந்தால் நகர இல்லாமல் மூவ் பண்ண இல்லாமல் இருந்திருக்குமே? அப்படி ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காலம் செல்ல அப்படியே நகர இல்லாமல் கொஞ்ச நாள் இப்படி படுத்தபடிக்காக பறந்துட்டேன். படுத்த உடனே அம்மா கொண்டு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலில் கொடுத்து பிறகு யாழ்ப்பாணம் ஏற்றி ஜூரனுக்கு பட்டை வச்சு ஜூரின் பட்டையால் ரத்தம் வந்து சும்மா வைக்க தெரியாமல் வச்சு ஜூரின் பட்டையால் ரத்தம் வந்து திருப்பி அந்த யாழ்ப்பாணம் ஏற்றி யாழ்ப்பாணம் மூலமாக பிறகு இந்த எண்டாபுரம் ஏற்றி எண்டாபுரமாக தான் இப்போ ஓரளவுக்கு நடக்கிறேன். அதான் கொஞ்சம் கஷ்டம். நடக்கிறாது. நடக்கிறாது. அப்போ இப்போ நீங்களும் விவாதம் தான் இருக்கிறது? 2 பேர் தான். இப்போ இந்த உங்களுக்கு எங்கே பதிவு இருக்குது? எங்களுக்கு பதிவு இந்த இடத்துல இருக்கு. எங்களுக்கு பதிவே இல்லை. பதிவே இல்லை? அப்படியாமா? ஏன் பதிவு போடையில? நாங்கள் பதிவு குடும்ப காட்டு இல்லை உங்களுக்கு? இல்லை. போய் சொல்லுவோம். யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு இருந்து குடும்ப காட்டு எதுவுமே இல்லாமல் தான்? இல்லை, நான் போடையில ஒரு ஹாஸ்பிட்டலாக தெரியுது. அங்கே இருந்து நீங்கள் அந்த அந்த இடுப்பில் அடிபட்டதுக்கு பிறகு உங்களால் எதுவுமே செய்ய முடியாது? எனக்கு இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கோ அங்கே இங்கே போகிறதுக்கோ எனக்கு இல்லை. நான் வீட்டுக்கு படுத்தேன். நான் வீட்டுக்கு படுத்தேன். அப்படி மெல்ல மெல்ல சைக்கிளில் கொண்டு விடுவான். மெல்ல மெல்ல ஏறினேன்டா எங்கேயாவது போகிறதுக்கு போவேன். ஆனால் இறங்க மாட்டேன். அதுக்கு எதுவும் கடையில் சாமான் பண்ணுறேன்டா அது சொல்லி ஆட்டம் கொடுத்து வேண்டுவேன். அதுக்கு செலவுக்கு எல்லாம் காசு தரது? ஒரு பிச்சை எடுக்கணும்யா. என்னையா பிச்சை எடுக்கணும்யா, இதை விட என்ன கேட்குறீங்க? சரி. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் இது பதிவு செய்கிறது எல்லாமே வந்து பொதுவாக எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு வரும். எல்லாம் ஃபோனுகளில் வந்து பார்ப்பாங்க. இப்போ பார்க்கக்குள்ளே இது நீங்கள் சொன்ன தகவல் உண்மையாக இருந்தால் யாருமே உங்களுக்கு எதிர்க்கருத்து கதைக்க மாட்டாங்க. சில வேளை இப்போ நீங்கள் இடங்கள் மாறி இருக்கிறதால யாரவரண்டே தெரியாது. ஆனால் அவங்களோட இவரை பார்க்க ஒரு வருத்தத்தால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதை இந்த கண்ணால் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி அவர் இருக்கிற இடம் இவர் தான் வச்சு பராமரித்து கொண்டு இருக்கிறார். அந்த பக்கத்தில் இருக்கிற உறவுகள் எங்களை வந்து
இங்க வந்து கூப்பிட்ட உறவுகள் இவையில இதை வச்சுக்கொண்டு இவையில தகவலை வந்து முழுமையா நீங்க வந்து எங்க கேட்டாலும் நிறைய சொல்லுவாங்க. நம்புறேன். அப்ப என்ன நான் நல்ல தொழிலாளின்னு சொல்லுவாங்க எல்லாரும். என்ன தொழிலாளி? நான் கம்மல தொழிலாளி, நல்ல ஒரு வேலைக்காரன், என்ன பிடிச்சது பேர் எல்லாரும் வாழ்வாங்க. நான் ஒரு தெரியாம தான் இது வழி வந்து கிடந்துக்கிறதுக்கு பிச்சை. இப்ப இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள்? இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் இந்த புள்ள ஓடி இருந்த 1 வருஷம் ஆச்சு. பிள்ளை கூட்டி கொண்டு வந்து 1 வருஷம். 1 வருஷம். அந்த 1 வருஷமும் இப்ப என்னண்டு உங்களோட சாப்பாடு செலவு அந்த புள்ள தருமோ இல்லாட்டி யாரும் ஒரு பிள்ளைகள் தருமோ எங்களோட அம்மா இருக்கார் 5 அம்மா அதுகள் தருங்களது வேற ஒரு உதவியோட தான் நீங்க இப்போ வாழ்க்கை வந்து போய் கொண்டு இப்ப என்ன வருத்தத்தால இப்பயும் அந்த நாரி பிரச்சனையால தான் கஷ்டம். இல்லை எனக்கு எழுப்பி பெருசா வேலை செய்ய மாட்டேன். நான் பெருசா ஒன்றும் செய்ய மாட்டேன். அதுக்கான காரணம் என்ன? அது அப்படி இந்த நாரியில தகடு வச்சு போட்டு நான் பெர்ஃபெக்ட் ஆனால் நான் இப்பதான் எழுப்பி நடக்கிறேன். முதல்ல இயங்கவே இல்லாம இருந்த நீங்க கீழே காலுக்குள்ள துப்புற 2 வருஷம் கிடந்தேன். அவ அம்மா அம்மாண்டு கூப்பிடுறதுக்கு காரணம் உங்களை அப்படி தாய் போல வச்சு பாக்குறாவா? இந்த அம்மா தானே எந்த ஒரு இதுவும் இல்லாம உங்களை இல்லாத ஒரு நிலைமையில இன்று வரைக்கும் உங்களை ஒரு கவனம் டோய்லெட்டு பாத்ரூம் டோய்லெட்டில் நடக்கிறவா தான் அவ இது பார்க்க. அப்ப 2 பேருக்குமே பிள்ளைகள் இல்லை. 2 பேருக்குமே பிள்ளைகள் இல்லை. அப்ப உங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. இந்த மாதிரி யாரும் தெரிஞ்ச அறிஞ்ச உறவுகளால செய்கிற உதவிதான். எனக்கு இந்த கால் தகுடு வச்சிருக்குது, நடக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன நடந்தது? சுகர் சுகர் ஓகே ஓகே. இந்த விரல் 2 அடிச்சிருக்குது. நாங்கள் 2 பேர் தான் சும்மா கட்டு கட்டுறோம். இந்த பிள்ளைங்க தான் உதவி பண்ணி போயிட்டு மருந்து எடுத்துட்டு வர சொல்லி. சொல்லுங்கண்ணா. செல்பீஸுக்கெல்லாம் காயப்பட்டு மண்டையெல்லாம் பீஸ் இருக்குது. மண்டையிலெல்லாம் பீஸ் இருக்குது. பீஸ் இருக்குது. அன்னையோட நிலப்பாடு உண்மையிலேயே அவைகளுக்கு யாருமே சப்போர்ட்டாக இல்லை. அப்போ இந்த விஷயத்தை தான் இந்த சீலன்ன்ற அன்னையும் வந்து அந்த அவை ஃபோனில் வந்து சொல்லியிருக்க நான் அவுட் ஸ்பீக்கரில் போட்டு அதில் காய்ச்சி கொண்டு வந்தேன். காய்ச்சி கொண்டு அவர் வேறு ஒரு அலுவலாக வந்து வந்தவர். இப்போ வந்தோடனே இப்போ நான் இன்றைக்கு வர்ற ஐடியா இல்லை, வேற ஒரு ஆக்களை வந்து பார்க்குறதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அவர் தான் சொன்னார் தம்பி ஏதோ கஷ்டம் போலோடக்கு அப்படின்னு அவருக்கு போய் பார்த்துட்டு வருவோம்ட்டு வாங்க போவோம்ட்டு அவர்கிட்ட வாகனத்திலேயே வந்து கூட்டி கொண்டு வந்தார். அப்போ அதால் தான் இப்போ உடனே வந்து வந்தேன் நான். இப்போ இவர்கிட்ட நிலப்பாட்டை வந்து பார்த்துருக்குது. நான் உங்களோட நிலப்பாட்டை பதிவு செய்து வெளியே போடுவேன். அப்போ வெளியே போட்டு வெளியே உள்ள உறவுகள் வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு உதவி என்று சொல்லி வழங்குறேன்னா என்ன மாதிரியான உதவியை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எங்களால் எனக்கு பொட்டி உதவி செய்தாலும் பெரிய உதவி. எனக்கு பொட்டி உதவி செய்தாலும் பெரிய உதவி. பொட்டி உதவி என்ன? செத்து போனா பொட்டி உதவி செய்தாலும் பெரிய உதவி. அது செத்ததுக்கு பிறகு தான் அது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ உங்களுக்கு உங்களை இவா வச்சு பார்த்து கொண்டிருக்கிறா இப்போ உங்களுக்கு எவ்வளவு மாதிரியான உதவி இருந்தால் மாதம் வந்து இப்போ உங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, இவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. 2 பேருமே வருத்தக்காரர். அப்போ அந்த வருத்தத்தில் இருக்கிறதால உங்களுக்கு மாதம் எவ்வளோ உதவி இருந்தால் ஓரளவுக்கு உங்களை வந்து பார்த்துக்கொள்ள முடியுமா? நீங்கள் சமையலெல்லாம் செய்வீங்களா? சமைச்சீங்களா? என்ன சாப்பாடு இன்றைக்கு ஒன்றும் சமைக்கல. அப்போ அதுதான் அந்த உறவுகள் வந்து அடித்தது கோல் அடித்தது. ஆனால் சமையலுக்காவது ஒரு உதவி ஒன்று வந்து செய்துட்டு போங்கன்னு. இனி இல்லைண்டா ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்குன்னா அவைகளுக்கு யாருமே இல்லை. நாங்கள்லாம் அவையில ஆதரவு கொடுத்து அவை வேற ஒரு வீட்டில் இருந்தீங்களாம். என்ன அவை நடுச்சாமத்தில் கலைச்சி விட்டாங்க. என்னத்துக்காக கலைச்சி விட்டவங்க? அவை கலைச்சி விட்டு நாங்கள் வயசு நாங்கள் செத்துக்கிட்டு போயிடுவோம். செத்தா அதை பொறுப்படுக்க வேண்டி வரும். அப்படி ஒரு பயம் மனுஷனுக்கு வந்து. கருவாடு மீன் செத்தா கருவாட்டுக்கு எடுக்கிறாங்க, வத்தலுக்கு எல்லாரும் செத்ததுக்கு பிறகு பெருமதி இருக்குது. மனுஷனை மட்டும்தான் எல்லாம் விலத்தி ஓடுறது பயம். எந்த விதத்துலையுமே பிரியோசனம் இல்லாத ஒரு சாமானா வந்து மனித உடலாக வந்து பார்க்குறாங்க. அந்த புள்ள வந்து பொருட்படுத்த ஓ அவாவோ அந்த இந்த புள்ள வந்து அவாக்கு அந்த புண்ணியம் எல்லாம் சேரும். உண்மையிலேயே வந்து மனுஷரை அனுசரித்து ஆதரவு கொடுத்து போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே காட்டி இதை நீங்கள் சரி செய்யறதுக்கு இல்லை. அவே சொல்லியிருக்கேன் கேட்டான். நான் பெர்லெக்ஸு தான். பெர்லெக்ஸாக கிடந்தேன்னா நான் இப்போ தான் கோயிலில் கும்பிட்டு படம் முழுக்க கொண்டு தெரிஞ்சு என்னை கொஞ்சம் எளிமை நடக்க பண்ணியிருக்கிறான். அப்போ அவே சொல்லிக்கிறேன் நான் பெர்லெக்ஸாங்க இன்னும் கொஞ்சம் கவனம் பார்க்க சொல்லி. டாக்டராக இது இதெல்லாம் ஒன்றும் இங்கே வேறு காலையில் ஒருக்கா வீங்கும் அப்படி பொத்தலை மாதிரி வீங்கும். அப்புறம் ஒருக்கா வத்தும் சீனி ஒன்றும் இல்லை. சும்மா வீங்குதையா சும்மா
அது இவருக்கு கிட்னி பின்னால சப்பாத்து காலால் அடிச்ச இடத்துல அங்க ஒரு பெரிய ஒரு உடை ஒன்று வந்துட்டுது. இப்படி இங்க நிறைய சம்பவங்கள் நடந்தது. அடிச்ச அந்த ஷூ காலால உடைஞ்ச இடத்துல ஆளுக்கு பின்னுக்கு இது செய்து பிறகு தகடு வச்சிருக்கிறாங்க, இடுப்புல எடுத்து தகடு வச்சு ஆப்ரேஷன் ஒன்று செய்திருக்கு. அப்போ அதுக்கு பிறகு பரலசன்ற ஒரு நிலப்பாடு, நம்ம முள்ளந்தண்டு மெயின் பாதிக்கப்பட்டா அதுக்கு பிறகு அந்த ஒரு சின்ன ஒரு இது நெருக்கம் வந்தாலும் சரி, இடவழி வந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் உணர்வு இல்லாம நீங்கள் கொஞ்சம் கழிச்சிக்கண்டா தப்புன்னு பயத்தில் ஜோரின் வரும். கூட கதைச்சா பயத்தில் ஜோரின் வரும். அப்போ மனமும் ஸ்ட்ராங்காக இல்லை. யாரும் கதைகள் கேட்டால் கொண்டா பயம் வருது. மண்டை பீஸ் வந்து இந்த ஒரு கிழமை மண்டை பீஸ் வந்து சரியான சத்தம் கத்துவாரோ. மண்டை பீஸ் எங்கே வந்து அது எங்கே வச்சு செல் இதுக்காது அந்த யுத்தத்துக்குள்ள செல் விழுந்த இடத்துல. ஆனால் பதிவு இல்லாமல் ஏன் இவ்வளோ காலம் இல்லை பதிவில்லை, பதிவுண்டு ஏன் நான் பதியக்கூடிய மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம கிடக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அது இவர் சொன்ன விஷயம் வந்து இவர் வந்து வந்திருக்கிறார். இவர் வந்து ஒரு இயக்கத்துக்குள்ள சம்பளத்துக்கு வாகனம் ஓடி இருக்கிறார். இப்போ வாகனம் ஓடணுன்னா யாராலேயோ காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு இயக்கம் சொல்லி காட்டி கொடுக்கப்பட்டோம்னா இவர் ஒரு விசாரணைன்ற பேரில் கொண்டு போய் விசாரிக்கக்குள்ள ஒரு இடத்துல பழைய இடத்துல எல்லாம் நம்ம வாங்க கொண்டு வச்சு காட்டு நீங்கள் பார்த்தா பயந்து போயிருக்கேன். அதுகள் நான் தவிர்த்து விடுவோம். நான் வந்து முடிஞ்ச அளவு வந்து தவிர்க்கிறது இத்தனையாவது தவிர்த்து விடுறதுக்கு என்னதான் இருக்கு. நேரம் வந்து பார்த்தா நான் காட்டுவேன். நான் போய் கேட்டா நீ போய் சொல்றான்னு கழிச்சு விடுறாங்க. ஓமையா அரசாங்கத்துல போய் கேட்டு இல்லை, நான் அன்றைக்கே இந்த பொடியன் அதிகம் வந்தவன் அவனை போய் கேட்டதுல நான் போய் சொல்றேன்னு சொல்லி கழிச்சு விட்டேன். நான் போய் சொல்றேன். நான் என்ன போய் சொல்றேன்? நான் எழுப்பி நடக்கலா பொய்யா எல்லாத்து இது கடந்து திட்ட பொய்யா இந்த அப்படியே மூணையில் போய் கழிச்சு இல்ல புளியம்போக்கணையில போய் உங்களோட பிரச்சனை சொல்லி உங்களுக்கு உதவிக்கு யாரும் இல்லைன்றத விஷயத்த நீங்க சொல்லி அங்க கதைச்சா நீங்க அவங்கள என்ன சொல்லி கலைச்சவங்க உங்களை வடிவா கேட்கணும். நான் இருந்தது புதுக்குடியிருப்பு, சரியோ புதுக்குடியிருப்பு அம்மா விட்டுட்டு நான் காசு பணம் இல்லாமல் ஒன்றும் செய்யலாது. நான் அட்டை பண்ணேன் அங்கே இங்கேன்னு சொல்லி யாரும் கேட்டு போடுறேன். காசு கேட்டு போகிறேன், நீங்கள் காசு கேட்டு பிச்சை எடுத்து போடுறேன். அப்போ போன இடத்துல அவர் தான் சொன்னார், நீ வா பண்ணையில் வேலை கிடக்குன்னு. பண்ணையில் வேலை கிடக்குன்னு சொல்லி அங்கே ஒரு 2 வருஷம் வேலை எழுதினேன். வேலை அம்மா இதெல்லாம் வேண்டி கொடுத்து போட்டு அப்போ அங்கே இருந்த இடத்துல அம்மா கால் பண்ணி சொன்னால் ஜிஎஸ் ஒரு ஆள் வந்து நாங்கள் குப்பையாக இருக்கிறோமா, நாங்கள் பொல்லாத குப்பையாக சொல்லி அந்த வீட்டிலேருந்து கலைச்சது. அப்போ அந்த ஜிஎஸ்ல போய் நான் கால் பண்ணி கேட்ட இடத்துல அந்த ஜிஎஸ் அம்மா சொன்னேன், 10 வினாடி இங்கே இருக்கல நீயோட போவலையே சொன்னேன். தேவையிடத்துல இருக்கலான். அப்படியே நான் விட்டு நான் இந்த புள்ளியிட்டது கடதத்தை பண்ணிட்டு போக கொடுத்தான்னு இருக்கு. இப்போ உண்மையான பிரச்சனை உங்களுக்கு ஆதரவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே நீங்க வந்து அங்க போயக்குள்ளேயும் உங்களுக்கு அங்கேயும் ஆதரவு இல்லைப்பா. நான் அங்கே குத்துட்டு வேலை பிச்சை எடுத்து வந்துருந்தேன், இந்த புதுக்குடியிருப்ப பிச்சை எடுத்து வந்துருந்தேன். தேவையில்லை உங்களோட இடம் வந்து உண்மையிலேயே சில பல வேறு யாக்கள் இருக்கிறதுக்கு காரணமா இருக்கலாம். இல்லை இந்த புள்ள கழிச்சு விட்டேன் ஒரு மனமும் இருக்குது. அப்போ அதை ஒரு அரியணப்படுற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இருக்கிற இடத்துல என்ன உங்களால் எலும்பையில் அப்படியே கழுவுறதோ அப்படியே வச்சு யூரின் போற பிரச்சனை அதுகள் இருக்கிறதால ஒரு அவருக்கு வந்து அது இந்த புள்ளை பொறுமைன்றபடியா அந்த புள்ளை நான் அங்கே ஒரு தந்து விட்டுருவேன். அதுகள் வந்து வருத்தம் அவருக்கு. அப்போ அதால வந்து வெறுக்கி நம்ம இப்போ அவரை வந்து போகிற இடங்கள்ல சில இடங்கள்ல இப்போ அங்கேயும் வீட்டில் எங்கேயோ ஒரு வீட்டில இருந்து இங்கே வந்திருக்கிறார். அப்போ அப்படியான ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் விட கலைக்கிறேன். இப்போ இது ஒரு ஒதுக்குப்புறமான இதுவும் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான காணியாக இருக்குது. ஆனால் அது வந்து அவை ஃப்ரீயாக இருந்தோன்னே ஒரு வருமானம் இருந்தோன்னே இந்த வீடும் அப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் இது வழியே தான் நாங்கள் இது பண்ணி இந்த கலைச்சி விட்டுவிடும். அது வந்து எனக்கு சொந்தமாக ஒன்றுமே பிரச்சனை வந்து விளங்குது. எனக்கு சொந்தமாக ஒன்றும் இல்லை. இன்னும் எல்லாரும் கலைச்சி விட்டுவிடும். யூரின் அடிக்கொருக்கா போகிற பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் கூட கதை யாரும் கூட கதை நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டீங்கன்னா தண்ணி போகும். இங்கே கீழால போயிடும். டொய்லெட் வாரதும் தெரியாது. டொய்லெட் வாரதும் தெரியாது. என்ன அவருக்கு அப்படியே ஒரு பிரச்சனை இருக்கிறதால தான் எல்லாருமே வந்து அவரை வெறுக்கிறதுக்கான ஒரு காரணம். என்னத்தை நான் சொல்றதுன்றது தெரியல. இதில் இவைகள் சொல்ல அந்த கதையை நாங்கள் வந்து கேட்குறோம். அப்போ எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். அதை விட பின்னணியில் என்ன என்று சொல்லி போய் இது தேடி பார்க்குறதுக்கும் விரும்பலை. ஏன்னா இங்கே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி அதில் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான ஒரு பிரச்சனை. இதை விட கேட்குறதும் அழகான வேலை திட்டமும் இல்லை.
அப்போ உங்களை உறவான்னு சொல்லி ஆதரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இது ஒரு உண்மையான விடயம். உண்மையானது அதுதான். உண்மையான விடயம். உண்மையானது. இப்போ இவர் வேலை கண்டு போய் எவ்வளோ காலம்? போயிட்டு போகிறேன். ஒரு வருஷம் ஆகுது வேலைக்கு போகும். அதுக்கு முதல்ல என்ன வேலையில் போனவர்? அங்கிட்டு பிச்சை எடுத்து அங்கிட்டு திரும்பி அவரா போய் அதுதான் வேலை பிச்சு எடுக்கிறான் பேர். அம்மாட்ட சொந்த இடம் கண்டியா கல்யாணம் முடிச்சு இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்து எங்கே சந்திச்ச நீங்கள் பாவ? நாங்கள் வந்து சிடி தியேட்டர் மரதானே கொழும்பு. கொழும்பு. ஆமாம் ஆமாம். அது யுத்தம் முடிஞ்ச அந்த காலப்பகுதியில். ஓ அதுக்கு பிறகு ஆமாம். ஜூரின் வருதா? ரைட். அப்போ என்ன உள்ளுக்கு போகிறீங்களா அவருக்கா? இல்லை நான் அவருக்கு பின்னால் வைப்பேன். அப்படி போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. ஓமாம். ஓ இருங்கண்ணா. உங்களுக்கு மாத உதவி என்று சொன்னால் இவ்வளவு மாதிரி உதவி இருந்தால் நீங்கள் இதுக்குள்ளேயே இருந்து உங்களோட சாப்பாடு செலவு இதுகளை வந்து பார்த்து கொண்டிருக்க முடியும். தேடி கொண்டாந்து தான் சமைக்கிறது. அன்று கிடைக்கிறத தான் கொண்டு வந்து சமைக்கிற நீங்கள். இப்போ இதில் வந்து இவர் ஆரம்பத்துலேருந்து இவரோட நாங்கள் வந்து கதைச்சினாங்க. இப்போ அந்த அண்ணாவும் வந்து கேட்டவர். அப்போ கேட்ட இடத்துல சில விடயங்களை வந்து முழுமையாக வந்து தவித்து விடுறோம். அதால் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்றதால அதை வந்து தவித்து விடுறேன். மற்றபடி வந்து இப்போ சுருக்கமாக இவர்கிட்ட பிரச்சனையை வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னால், இவர் ஒரு வாகன ஓட்டுநராக வந்து இருந்திருக்கிறார். இயக்கத்தில் வாகனம் ஓடினீங்க அப்படியா? எந்த காலப்பகுதியிலேருந்து? அது நான் யுத்தம் நடந்த ஆரம்பத்திலேருந்தே கடைசி வரைக்கும் வாகனம் ஓடினேன். கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு வாகனம் ஓடுற ஆளாக இருந்திருக்கீங்க. ஆள் வாகனம் ஓடுறவராக இருந்திருக்கிறார். ஒரு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்போ அவருக்கு சம்பளத்துக்கு இவர் வந்து வாகனம் ஓடுற ஒரு டிரைவராக வந்து இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு இந்த யுத்தம் முடிஞ்சோடனே இவர் வந்து விசாரணைன்னு சொல்லி அழைக்கப்பட்ட இடத்துல வந்து ஒரு இடத்துல இப்போ அவருக்கு வந்து கடைசியாக நடந்த சம்பவமாக வந்து அவர் சொல்கிறது வந்து ஷூ காலால் உதஞ்ச இடத்துல நாரிக்குள்ளே பிரச்சனையாயிடுச்சு. மட்டும் இல்லையே கட்டையெல்லாம். சரி, அதை விடுவோம். அங்கே ஒரு பலமான ஒரு அடியொண்டு பிடிச்ச இடத்துல அவருக்கு வந்து இடுப்புக்கு கீழே வந்து இயங்க முடியாமல் அந்த தகடு வச்சு பூட்டினது அப்படியா? தகடு வச்சு பூட்டி இருக்கு. அப்போ நிறைய விடயங்களை வந்து சொல்கிறார். நிறைய என்னென்னு சொல்கிறது கேட்கல மண்டை கிறுக்கரும் அப்படி ஒரு இதுகளை வந்து சொல்லுவார். இப்போ நம்ம அதுகளை வந்து தவித்து விட்டுருக்கிறோம். தேவையான விடயத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ அவருக்கு அதில் இருந்து பார்த்தா அதுக்கு பிறகு இயங்க முடியாத ஒரு நிலப்பாடு. அந்த விசாரணைன்னு அவர் போய் அதுகளெல்லாம் பேஸ் பண்ணி வந்ததுக்கு பிறகு அவரால் வந்து அறவே இயங்க முடியாத ஒரு நிலப்பாட்டில் பிச்சை எடுக்க வலிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படியா? பிச்சை எடுக்க வலிக்கிட்டு இருக்கிறார். பிறகு அப்படியே காசு பார்க்குறது ஏன் இவ்வளோ காலம் பதிவு போடலைன்னா நான் ஹாஸ்பிட்டலும் வீடுமா இருந்தேன். எனக்கு ஐயா ஹாஸ்பிட்டல் வீடு மாதிரி எனக்கு இங்கே பதிவு செய்கிறேன். அங்கே போனாலும் 10,000 20,000 50,000 காசு கேட்குறாங்க. அப்புறம் எங்கே போகிறோம் இந்த காசு? இவா கொழும்புல தனியாக இருந்த ஒரு ஆளோ? தனியாக இருந்தா. இவா தனியாக இருந்தவா? அப்போ இவாவோட ஒரு உதவியோட தான் ரெண்டு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு? ஐயோ நான் இவாவோடான்னு உயிரோடு இருக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் எப்பயோ செத்து நான் எப்பயோ செத்து போய் இங்கேயோ கறிப்பேன். ரைட். அப்போ அந்த அம்மாவோட ஒரு உதவி அவாவும் கடவுள் போல் அவாக்கும் வருத்தம். அவாக்கும் கால் வருத்தம், சுகரில் விரல் எல்லாம் கலட்டி இருக்குது, மேல் விரல் எல்லாம். அப்போ அப்படி இருந்தும் அவள் கடைசி மட்டும் தன்னால் முடிஞ்ச அளவு பார்த்து கொண்டு இருக்கிறா. அப்புறம் கட் பண்ணுவா. ரைட். உடம்புல வந்து பல இடங்களில் வந்து அவருக்கு வந்து காயம் இருக்குது. அப்போ இதுகளை தான் சுருக்கமாக சொல்ல முடியும். வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாது. அவ்வளவு துன்பங்களை வந்து அனுபவிச்சிருக்கிறாங்க. சில இரக்கமற்ற மனிதர்களால். இரக்கமற்ற மனிதர் என்று சொல்கிறது மனித பண்புகளுக்குள்ளே வரமாட்டாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்களோட குடும்பத்தை எல்லாம் போய் பார்த்தா அவங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு இயலாத நிலைமையில் இருக்கும். இனியிலண்ட கேவலமாக அவங்களும் வந்து இருப்பாங்க. காலம் கடந்து எந்த ஒரு செய்கைக்கும் அந்த செய்கை வந்து காலம் கடந்து காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல மாட்டுவாங்க. உண்மையிலேயே ஒரு தானே வற்புறுத்தின என்ன வன்முறை அந்த கொடுமைப்படுத்தி சுகங்கான்ற ஒரு பகுதியினர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு தான் துன்பப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுற அந்த பகுதி ஒரு மக்களை வச்சு தான் இந்த செயல்பாடுகள் வந்து நடக்கிறது. இப்போ அவங்களும் வந்து போய் பார்த்தா இப்போ நல்லா இருக்க மாட்டாங்க. அவங்களோட குடும்பமே நீளோண்ட ஒரு கேவலமான நிலைமையில தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இப்போ இவரும் வந்து ஒரு துன்பப்படுற ஒரு நிலைமையில் வந்து இருக்கிற நல்லா இருந்த ஒரு மனுஷன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார். சரி, அப்போ இப்போ என்னண்ணா என்ன செய்வோம் நீங்கள் யோசிக்கிறீர்கள்? இப்போ இவர் சொன்ன விஷயங்கள் வந்து உண்மையாகவும் நம்ம ஓகே அதை விட்டு போராட்ட காலங்கள் இதை விட்டுட்டு வந்து இவர் ஒரு இவையெல்லாம் உங்களுக்கு கனகாலமாக தெரியுமோ? கனகாலமாக தெரியாது. என்ன எவ்வளோ காலமாக தெரியும் உங்களுக்கு? ஒரு வருஷமாக தான் தெரியும். வருஷமாக இங்கே இருக்கீங்கம்மா. என்ன கால் பண்ணினீங்களா?
கேமராக்குள்ள வர்றது பிரச்சனையா நீங்க ஆ வாங்க இப்படி வாங்க ஓ எவ்வளோ காலமாக தெரியுமே இவர் ஒரு வருஷமா தெரியும் ஒரு வருஷ காலமா எந்த பகுதியில் வந்து இருந்தவே முதல் இதுக்கு இந்த ஒழுங்கைக்கு முதல் ஃபர்ஸ்ட் ஆள் ஒழுங்கைக்கு போனவையா போயிட்டு அப்புறம் அவியல் மாட்ட இருக்க வேணாம்னு சொல்லி விட்டேன் என்னத்துக்காக இருக்க வேணாம்னு சொல்லி விட்டேன் அதை பற்றி எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவையிட்ட காரணமும் கேட்கல இல்லை நான் கேட்கல அப்புறம் ஒரு 12 மணி போல் குட்டிக்க போகிறேன் வந்து நின்று இந்த மாதவனின்னு சொல்லி நாட்டு விட்டேன் அவர் கால் பண்ணி கேட்டு விருது கொண்டு இருத்துட்டோம் அப்புறம் அதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா 2 பேர் மேலாதாக்காது அப்போ சரின்னு சொல்லி போட்டு வந்து இருத்துவோம் அதுக்கு இது உங்களோட ஒரு வருமானம் இருந்த காணி நீங்க முன்னுக்கு வேற இடத்துல இருக்கிறீங்க அங்கால இருக்கிறீங்க அப்ப இந்த காணிக்குள்ள கொண்டு வந்து இவையில இருத்த தாண்டு ஒரு ஆட்டோக்கார ஆள் கேட்டோன்னே வந்து நீங்களும் வந்து பிறகு பார்க்கல இவையிலும் ஒரு இயலாத நிலப்பாட்டில் இருக்கணும்னோன்னா அவையில விட்டுட்டீங்க அப்படியே அப்ப இது வரைக்கும் இவர சாப்பாட்டு செலவு இதுகள் எல்லாம் என்னென்னு கவ பண்ணி கொண்டிருக்கணும் ஏதும் காசுலேயும் தேவைன்னு சொன்னால் வாழவே பெற்ற தீபா போடுவோம் அப்படி 8 மணிக்கு போனால் பின்ன 5 மணிக்கு வரும் என்ன செய்வா பிச்சை எடுக்கிறேன் அப்படியா மங்காள பக்கம் போற நீங்க வவுனியா பக்கம் யாழ்ப்பாணம் பக்கம் வவுனியா யாழ்ப்பாணம் பக்கம் போயிட்டு வர நீங்க பஸ் எடுத்து போகிற நீங்கள் பஸ்ஸில் ஓ அப்போ பஸ் வழி எடுக்கிறேன் பஸ் வழியா இது செய்கிறவா இப்போ ஓ அவள் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே இருந்த காலில் சொல்லி இந்த புள்ள தான் எல்லாம் செய்யுது இந்த புள்ள தான் 10,000 ரூபா காசு எல்லாம் தந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தவா 4-5 நாளுக்கு இருந்து அப்புறம் நான் தானே எல்லாம் போய் எல்லாம் பார்த்து காசு எல்லாம் நீங்கள் தான் உதவி செய்கிறது அதான் உதவி உதவி எல்லாம் செய்கிறது ஹாஸ்பிட்டலில் இருக்க 10,000 காசு கொடுத்தேன் நான் ஏழாமல் இருந்தவா அப்போ கால் பண்ணி கேட்டுப்பேன் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சாப்பாடுகள் எல்லாம் பிரச்சனை தானே உடுப்போலும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தேன் நான் 10,000 அது எல்லாம் செய்கிறோம் அது பிறகு பஸ்ஸுகளுக்கு அதுகளுக்கு தேவைன்னு சொன்னால் வருவேன் இந்த சமைக்காடு கொண்டு வந்து அரிசி மரக்கறி அதில் கொடுத்து பார்க்குறேன் அக்கா ஒரு சிறப்பான புண்ணிய செயலை வந்து நன்றி முடிஞ்ச அந்த 10,000 ரூபா கொடுக்குறன்றது வந்து பெரிய விஷயம் இப்போ சேமிக்கிறதே கஷ்டம் என்ன இப்போ இருக்கிற இங்கே செலவுக்கு வந்து ஆனால் அதை கடந்து அவைகளுக்கு வந்து பார்த்து அவையில கருத்தில் எடுத்து கொடுக்குறது பாராட்டக்கூடிய ஒரு விடயம் அதே மாதிரி இப்போ வேற கடந்த காலம் இப்போ அவரை வந்து இந்த நிலைமையில யாரும் பொய் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பொய் சொல்கிறேன்னு சொன்னால் பால்ட இடத்தையும் வந்து பார்க்க அந்த அதிலே வந்து நான் உள்ள செருப்பை கழட்டிட்டு வர செருப்பை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கல எனக்கு விளங்கினது அந்த இடம் வந்து இதாக இருக்கு அப்போ அவையில் வேறு வீட்டில் இருந்து என்னத்துக்கு அனுப்பிச்சு நம்மளியான்னு சொன்னால் அதுவும் வந்து ஓரளவுக்கு தெரியுது அப்போ இப்போ என்ன மாதிரி நீங்கள் என்ன மாதிரி இப்போ என்ன செய்ய போகிறீங்க இப்போ நான் என்ன பதிவில் வந்து மக்கள்கிட்ட கேட்குறதா இல்லை என்ன செய்கிறதுன்ற ஒரு இவன் உங்களுக்கு மாதத்துக்கு இவ்வளவு வேணும் இவ்வளவு மாத உதவி எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் ஆண்டவனை நீங்கள் ஏதோ தரக்கூடிய தாங்க நீங்கள் ஏதோ தரக்கூடிய தாங்க நீங்கள் தரக்கூடிய தாங்கம்மா தேங்காய் நீங்கள் பொறுக்குவேன் என்னாலே ஏதோ தர தாங்க உங்களால் ஏதோ தர விருப்பமாக தாங்க தண்ணி இதுன்னு சொல்லி இப்போ இங்கே வேறங்கய்யா தண்ணி இல்லாமையா உடஞ்சி பயம் ஐயா எனக்கு சரியான பயம் இதுவரை காலத்துக்கும் இவையில உறவுகள் யாருன்னு சொல்லி யாருமே தேடி வந்து பார்த்ததும் இல்லை இது இல்லை இவை 2 பேரும் தான் 4 மாதம் இருக்கணும்ன்றதை நீங்கள் உறுதிப்படுத்திருக்கீங்க இந்த ஒரு வருஷம் வந்ததே இல்லை இது வரைக்கும் மற்றபடி எல்லாமே இருந்திருக்கிறோம் படத்தை பிடிக்க எல்லாமே இருந்திருக்கிறோம் ஒருத்தருமே வந்து அப்போ இங்கே இப்போ உபாதைகள் வந்து எங்கே போய் இது செய்கிற நீங்கள் வந்து என்னம்மா இந்த டொய்லெட் டொய்லெட் இருக்கு தண்ணி அந்த நான் அதுலேருந்து வெளியில் வர மாட்டேன் நான் அது வெளியே அள்ளி தருவா தானே அள்ளி அதாவது இந்த மழை டைம்ல இருந்து காலையில் மழைக்கு போயிருந்தோம் அள்ளி போய் இந்த முன் விரலெல்லாம் அள்ளி போயிருவேன் நான் சரி விவைக்கு வந்து நான் அதாவது சாப்பாட்டுக்கு மாதம் 25,000 உங்கள் மூலமாக அதை மாதம் நீங்கள் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பெரிய ஒரு புண்ணிய செயல்னா இப்போ நான் இவேற இதால வந்து பார்க்குறேன் இப்போ நீங்கள் அதே கிளியர் பண்ணுங்க எல்லாம் இவேற இதை வந்து நீங்கள் பார்த்து கொள்ளணும் சாப்பாடு இப்போ என்னென்னு சொல்கிறது அம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு மேலாது அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து சாப்பாடு கவுன்றதுக்கு ஒரு கடையில் கொடுத்து போட்டு கொண்டு வந்து இவருக்கு சாப்பாடும் கொடுத்து கொண்டு பார்க்குறது ஒரு ஈஸியான வேலை இப்போ நீங்கள் இனி அங்கே இங்கே தெரிஞ்சு அங்கே அது இதுக்கு தெரியுறீங்க ரோட்டில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த உதவி இப்போ நீங்கள் இவரை பார்க்குறன்றதே ஒரு பெரிய வேலை அதை கடந்து நீங்கள் இவரையும் பார்த்துட்டு இவரை விட்டுட்டு வெளியே போய் அது இதை எடுத்துக்கொண்டு தான் வந்து இங்கே வந்து இது செய்யணும் அது இல்லை அப்போ அந்த ஒரு இதை வந்து இவற்றை வருத்தத்தையும் கவனத்தில் எடுத்து உங்களோட வருத்தத்தையும் கவனத்தில் எடுத்து 2 பேருக்குமே பின்னணியில் யாரும் பார்க்க ஆக்கள் இல்லை இந்த ஒரு பின்பலமும் இல்லாத ஒரு ஆக்கள்ன்றதை கருத்தில் எடுத்து தான் இந்த உதவி அப்போ நீங்கள் இந்த 25,000 ரூபா மாத உதவி வரும் அந்த உதவியை ஒரு கடையில் வந்து பிரதானமாக பெரிய கடை எது இது இங்கே
போகணும் ஃபுட் சிட்டி அம்மா கையில காசு கையில வச்சு கையாளுவீங்களா? ஓ ஆமா ஐயா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை தானே? உங்களோட ஆதாரம் இல்லை பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? நான் ஒன்று போகிறேன். இருக்கு என்ன பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு? பிஎஸ் பிஓசி பேங்க். ஓகே, பிஓசி பேங்க் அக்கவுண்ட் நம்பரை இப்போ நீங்கள் தாங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துக்குரிய காசு கையில் கிடைக்கும். அதுக்கு பிறகு மாதம் மாதம் பேங்க் பேங்குக்கு வந்து நான் போடுவேன். நான் வந்து இருந்துட்டு கண்காணிப்பில் வந்து இருப்பேன். நீங்களும் பார்த்துக்கொள்ளணும். உங்களால் இயன்ற உதவியில செய்து விடுங்க. இப்போ இது மனசார வடிவா செய்யுங்க வைக்கிறது. ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது நடக்கும். சரியா? இல்லை இது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணிய செயல். கட்டாயம் வந்து ஏதாவது கண்டா அவரோட தொடர்பு கொள்ளுவாங்க. ஏதாவது பிள்ளைகள் அதுகள் இதுகள் பிரச்சனை. உண்மையிலேயே நான் இன்றைக்கு முதல் சொன்ன விஷயம் தான். வர்ற ஐடியா இருக்கையில் இவே வந்து இவையில மாதிரி இப்போ நிறைய பிரச்சனை. அப்படி அண்ணா தனியாக இருக்கணும், இது செய்யணும். நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, அவளுக்கு அப்படியும் பிள்ளைகள் இருக்கும் கேளுங்க. வேறு இடத்துல 4-5 பிள்ளைகள் இருக்கும், கல்யாணம் செய்து போயிருப்பாங்க. பிறகு கேட்டு போட்டு 2 பேருக்குமே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்குள்ளதான் நான் வந்து பார்த்தேன். வருத்தம்ன்றது வந்து எங்க மனசு தான். ஓகே, அது வருத்தம் வந்து மனசு இருக்குல்ல. நான் எனக்கு வருத்தம் இல்லை, நான் செய்வேன். இவ்வளோ வடிவா இருக்கு, உண்மையாக வடிவா இருக்கு எல்லாமே. இது அவையோட வந்து அவைக்கு ஒரு நல்ல மதிப்பொண்டு நீங்க எடுக்கணும். இது சீயண்டு வரக்கூடாது. ஐயோ விய கூட்டி கொண்டு வந்து உதவி செய்யறமே எதுன்னு அவை செஞ்ச உதவி வந்து வாழ்க்கையில மறக்க இயலாது. கடவுள் அதெல்லாம் மேல உள்ளவன் செஞ்ச இது வந்து இந்த தங்கச்சி செஞ்ச இது வந்து அதை விட அவைகளுக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க இருக்கிற நேரம் அதை நான் அவுட்ல போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை போட்டுட்டு அதை வந்தவுடனே கோல் இவரோடையும் காய்ச்சி கொண்டு வந்தாங்க. அவுட்டில் போட்டுட்டு காய்ச்சி நான் சொல்லுங்கன்னு சொல்ல எனக்கு இது எதுக்கு வர்ற கோல்ண்டே தெரியாது. அப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் இது செய்து வரும். அப்போ இந்த பிரச்சனையில் வந்தோன்னே அப்போ அவர் தான் சொன்னார். அவர் என்னோட வேறு விஷயமாக கதைச்சி போட்டு வலிக்கிறதுக்கு இருந்தவர். அவர் வேறு உதவிகள் வேறு இடங்கள்ல எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இருந்தும் சரி அவருக்கா இப்படி ஒரு பிரச்சனைன்னு ஒருக்கா போய் பார்ப்போம்ட்டா அப்போ வந்து நேரில் வந்து பார்த்து அவைகளுக்கு உதவி செய்கிற மாதிரி அதுக்கு தான் இவர் வந்தார்ன்ற மாதிரி என்ன சந்திக்க வரையில் அதுக்கு நீ அந்த இது போக வேணாம். நீங்கள் விடாமல் போவா என்னண்டாலும் அவருக்கு அடியுங்கோ. அப்படி இதையும் இந்த உதவியும் பெற்று வேறு இதுக்கு போனால் அது ஒரு கூடாத விஷயம். எந்த கடவுளே எங்கட பார்வையில வந்து இருக்கிறீர்கள். முட்டத்தை துப்புராக்கிட்டு பார்த்துக்கிட்டு தேங்காய் இருக்கு, அது இருக்கு, அதில் பார்த்தாண்டு அவருக்கு இதெல்லாம் போடலாம். சில செய்யுங்க. சரியா செய்யுங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்ன தோட்டங்களும் செய்து கொண்டு இருக்கு. ஆனா அம்மாவுக்கு அந்த கால் 2 விரலும் பிரச்சனையா? ஒரு விரல் தான் பிரச்சனை. விரல் கழட்டியாச்சு. இந்த பெரும் விரலும் மேலாவில் புண்ணு கொஞ்சம் இருக்குது. இது மற்றபடி காலில் காயப்பட்டீங்களோ? காலில் தகடு வச்சிருக்குது. தகடு என்ன விபத்துக்குள்ளான? விழுந்து கீழே விழுந்தீங்களா? கீழே வந்து கால் எவ்வளோ நாளுக்கு முதல் நடந்தது? ஒரு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷத்துக்கு முதல். கால் பஸ்ஸில் கால் பிடிச்சி வச்சு ஏற கஷ்டம். கீழே இருந்து எலும்பு இயலாது. சரி, அப்போ அண்ணா சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மாதம் 25,000 ரூபா பணத்தை சீலன்னு சொல்லக்கூடிய அண்ணா என்னோடாக வந்து உங்களுக்கு வந்து வழங்குவார். அப்போ நான் அதை தொடர்ச்சியாக அவர் வந்து தர்ற கால பகுதி வரைக்கும் பெற்று தருவேன் அப்படின்றத வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட செயற்பாட்டுக்கும் நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், இது இப்போ முதல் மாதத்துக்குரியது. வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டுக்குரிய சாமான், அவருக்கு என்ன சாப்பாடு செய்து கொடுக்கணும், இதுகளில் தான் பிரதானமாக கவனம் செலுத்தணும். அதை விட தவறான எந்த ஒரு இதுக்குமே பயன்படுத்தக்கூடாது. சரிதானே? ஏதோ ஒரு என்ன காரணத்திலையும் நான் வந்து இது செய்யக்குள்ள இப்போ செலவுண்டு சொல்லிக்க அனாவசிய செலவுகள் செய்து நீங்கள் கஷ்டத்துலேயும் இருக்கக்கூடாது. மெயினாக எதுக்கு செலவழிக்கணும்? சாப்பாடு. நீங்கள் பசி என்று சொல்லி இருக்கக்கூடாது. அதை கடந்து மிச்சத்தை எல்லாத்தையுமே இங்கே வந்து இது செய்யுங்க. வழக்கமாக உதவியை வழங்கிய உறவுகளுக்கு வந்து நன்றி வந்து சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அவருக்கு வந்து பாராட்டுக்களை தான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீலன் என்று சொல்லக்கூடிய அண்ணா கேட்டு உடனே உதாசீனப்பட்டு விட்டுட்டு போகாமல் அவர் வந்து என்னூடாக மட்டும் இல்லாமல் வேறு இதுகள் ஊடாகவும் நிறைய உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்போ அவர் இப்போ உடனே வாங்க தம்பி, சரி சாப்பாட்டுக்கு உதவி என்று கேட்டவுடனே தான் போய் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு உதவியை செய்துட்டு வருவோம் என்று சொல்லி வந்தவர் இப்போ மாத உதவியை வந்து பொறுப்படுத்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். என்னம்மா நீங்கள் என்னம்மா தெரிவிக்கிறீங்க? ஓ, மிக்க நன்றி. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. உதவி செய்கிறவரை நீங்கள் நேராக பார்த்துருக்கிறீங்க. ஓ, யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. மிக்க நன்றி. இந்த உதவி கிடைச்சதுக்கு ஒருத்தர் இல்லாத அனாதைங்களுக்கு சந்தோஷமம்மா. நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. நீ வீட்டில் இருந்து உங்களோட வருத்தத்தையும் கவனிச்சு கொண்டு நல்ல சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டு கொண்டு எவ்வளோத்துக்கு நல்ல சாப்பாடுகளை தெரிவு செய்து சாப்பிட்றோமோ இலவகைகள் கூடுதலாக மச்சம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. மரக்கறியில்
நல்ல வருத்தத்துக்கு இந்த உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இதை கொடுங்க. இவருக்கும் செய்து கொடுங்க, அவருக்கும் இருக்கிற வருத்தம் எல்லாம் மாறும். நீங்க வருத்தம் மாறுமன்றதை நம்புங்க. எனக்கு இப்படி வருத்தம் வந்துட்டுது, இனி இப்படித்தானே நான் இப்படி சாக போறேன் அப்படி என்று நினைக்காங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து அதுதான், மனதாலேயே நீங்க உடைய விடக்கூடாது. மனதால எங்களுக்கு எல்லாம் சரியாகுதுன்ற நம்ப அது சரியாகும். நீங்களும் நல்ல ஒரு நல்ல கீரை வகைகள் வேண்டி நாளுக்கு சமையல் செய்து கொடுங்க. வந்து சாமான் போய் வேண்டி வீணமா இல்லாட்டி என்ன இதுல பக்கத்துல அவையிற தேவையில் அடிப்படை இப்ப நாங்களும் வந்து நான் வந்து பார்த்தது அப்புறம் அங்க கொண்டே கொடுத்துட்டாலும் அது வந்து ஒரு மரக்கறியை வேண்டா என்ன செய்யணும், ஒரு அடிப்படை எங்களோட கையில இருந்து நாங்க அதை பார்த்து வேண்ட மாதிரி வராது. நாங்க நன்றி சொல்லணும். அதுக்குள்ள உதவி செய்யற ஆளை வந்து நேரம் நீங்க பாத்துருக்கீங்க. சரியா? கடவுளை தான் கும்பிடுறேன். நான் கடவுளை தான் கும்பிடுறேன். எந்த பழக்கம் தான் கடவுளை தான் கும்பிடுறேன். ஏதோ நீங்க வடம் நான் சாவச்சேரி, அவர் சாவச்சேரி, சாவச்சேரி வடம் கோயில் குடியிருப்பு, பெரிய மாவடி கோயில் குடியிருப்பு. பெரிய மாவடியா? உங்கள்ட்ட தான் இருக்க தேடி வந்தேன் போலக்கு. என்ன ஆம்புலன்ஸில் தேடி வந்தேன்? இல்லை என்ன தேடி என்ன கூட்டினா ஆம்புலன்ஸுக்கு வந்தேன். யாரு? அந்த வேறு ஐயாக்கள் என்ன உதவி கேட்கறதுக்கு இவர் இங்க இருக்கிறார். அப்படி அமைப்பா வந்து செயல்படுறதுல அவர் வெளியே இருக்கிறார், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப இருந்துட்டு இங்க வந்து போறது என்ன கூட்டி ஒன்று வந்தது. அங்க அவடம் எல்லாம் கூட்டி வந்து எனக்கு ஒரு இந்த கையில பிடிச்சி அந்த நடக்கிறது அது இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான். அது இப்ப அது உங்களுக்கு அது இருந்தா பயணம் இல்லை, அது கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் இதமாக இருக்கு. கொஞ்சம் பிடிச்சி கிடிச்சி கொஞ்சம் பலம் இல்லாமங்க விழாம சப்போர்ட் தேவையில்லை. நீங்களே நானே இந்த வாரில் வலிக்கிட்டு நான் உடுப்போல கழுவி நான் இந்த வேலையில் பார்ப்பேன். அந்த அதான் என்ன விலை என்று தெரியாதா? தெரியாது சார். நான் காசு இருந்தால வருது. நான் காசு இருந்தால வருது. சரி பார்ப்போம், அதை பற்றி பார்ப்போம். அவையோட வீடு ஏதோ நல்ல ஒரு வீடு ஒன்று கிடைச்சிருக்குது உங்களோட. இப்போ இந்த இதுக்கேற்ற மாதிரி அதை சுத்தமாக வந்து வச்சிருங்க. சரிதானே? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம்.